ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி க்ளீனிங் விளாக் தான் பார்க்க போகிறீங்க. மார்னிங் சமைச்சு முடிச்சுட்டு ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு வந்து டிஃபன்லாம் பேக் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கிச்சன் இந்த கண்டிஷனில் தான் இருக்குது. தம்பி சபரிமலைக்கு மாலை போட்டதுனால வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். அதனால நான் ஃபஸ்ட்டு ஒட்டடை அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த வீட்டில் சீக்கிரம் ஒட்டடை வந்துடுது. இந்த வீக் தேர்ஸ்டே அடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீக் தேர்ஸ்டே வரத்துக்குள்ளே மறுபடியும் பயங்கரமாக ஒட்டடை வந்துடுது. அதுவே பெரிய கஷ்டமாக இருக்குது. இந்த வீட்டில் ஒட்டடை கொம்பை வச்சியே நான் வந்து ஏசி மேலேயும் வந்துட்டு நான் ஒட்டடை அடிச்சுக்கிறேன். ஏசி மேலே ஏசியில் எல்லாத்துலேயுமே பயங்கர ஒட்டடை ஆகிடுது 1 வீக்குள்ளாரையே. அதை நம்ம அடிக்கடி உள்ளே இருக்கிற ஃபில்டரை வந்து நம்ம கழட்டி க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் ஃபேனையும் நான் நல்லா வந்துட்டு ஒட்டடை அடித்து க்ளீன் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஆயுத பூஜை க்ளீன் பண்ணது மறுபடியும் இன்றைக்கி தான் க்ளீன் பண்ணுறேன். அப்புறம் ஃபேனை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே சீலிங்கில் இருக்கிற ஒட்டடையுமே நான் க்ளீன் பண்ணிடுறேன். அங்கேயுமே அதிகமாக ஒட்டடை இருக்குது, நம்ம அதை வந்து பார்க்குறதில்ல. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாண்டு, இந்த பாத்திரம் கழுவி போடுற ட்ரே, இதெல்லாமே வந்து மழை வந்துகிட்டே இருக்கவும் இந்த மாதிரி ஃபங்கஸ் வந்துடுச்சு. அதனால் கொஞ்சம் அதில் ஆசிட்டு ஊற்றி ஊற வச்சுட்டு ஸ்டாண்ட்லேயும் பயங்கரமாக டஸ்ட் வந்துருச்சு. ஆயுத பூஜைக்கு தான் க்ளீன் பண்ணேன், மறுபடியும் அதுக்குள்ளே வந்து டஸ்ட் வந்துருச்சு. அதனால் அதிலேருந்து திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு விம் லிக்விட் ஊற்றி நல்லா வந்து ப்ரஷ் பண்ணி நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கழுவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிலில் காய வைக்கலான்னு சொல்லிட்டு காய வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அந்த ட்ரேவையும் கழுவி காய வச்சுட்டேன். அதிலேருந்து ஃபங்கஸ் எல்லாமே நல்லாவே வந்துட்டு ஆசிட் ஊற்றவும் நல்லாவே போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி டோரில் வந்து மைனூட்டாக இருக்கிற இடத்துலலாம் நம்ம என்ன துணி வச்சு துடைச்சாலுமே போக மாட்டேங்குது அதில் இருக்கிற டஸ்டர்ஸ்லாம். அதனால் நான் இந்த மாதிரி பெயிண்ட் ப்ரஷ்ஷை வந்து யூஸ் பண்ணி அந்த இடத்துல இருக்கிற டஸ்ட் எல்லாமே எடுக்கிறேன். அது நல்லாவே வந்துட்டு போகுது. அதுக்கப்புறம் இந்த ப்ரஷ்ஷை வச்சு அந்த டேபையும் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த கார்னர் ஸ்டாண்டில் வந்து நான் கப்புள் லேண்ட் காஸ்டிங்கும் என்னோடய ஃபோட்டோஸ், பசங்க ஃபோட்டோஸ் எல்லாமே நான் வச்சுருந்தேன். அந்த இடத்துல பயங்கரமான டஸ்ட் இருந்துச்சு. அதனால் அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி இடத்துலலாம் வந்துட்டு துணி வச்சு துடைச்சாலும் அந்தளவுக்கு போக மாட்டேங்குது. அதனால் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி ப்ரஷ்ஷில் வந்து டஸ்ட் எல்லாத்தையும் கொஞ்சம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த கப்புள் ஹேண்ட் காஸ்டிங்லேயுமே வந்து நம்ம துணி வச்சு துடைச்சோம்னா அந்தளவுக்கு டஸ்ட்டு போக மாட்டேங்குது. அதனால் இந்த இது வந்துச்சுன்னா அந்த கரெக்டாக அந்த விரல் இடுக்குகள்லாம் நல்லாவே டஸ்ட்டு போகுது. அதுக்கப்புறம் அது துடைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டாண்டை வந்து நல்லா ஈர துணி வச்சு நல்லா துடைச்சிட்றேன். துடைச்சி முடிச்சுட்டு இந்த ஸ்டாண்டு வந்து பார்க்கவே நல்லா புதுசு மாதிரி பளபளன்னு ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பசங்க ஃபோட்டோஸையுமே நல்லா நான் வந்து ஈர துணி வச்சு துடைச்சிட்றேன். அதுக்கப்புறம் நானும் பசங்களும் இருக்கிற ஃபோட்டோஸுமே நல்லா துடைச்சி எடுத்துட்டேன். இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு பிரியா வந்துட்டு எனக்கு கிஃப்ட் பண்ணுது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோ. பாப்பா இல்லைன்னு சொல்லிவிட்டு பசங்களுக்கே நான் வந்து பொண்ணு ட்ரெஸ்ஸை வந்து ஸ்டிச் பண்ணி போட்டு நாங்கள் ஃபோட்டோ எடுத்தது. அதுக்கப்புறம் அந்த ஈர துணியிலேயே வந்து இந்த கப்புள் ஹேண்ட் காஸ்டிங்லேயும் வந்துட்டு டஸ்ட்டு இருந்துச்சு, அதுக்கு மேலே அழுக்காகவும் இருந்துச்சு. டஸ்ட்டு துடைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த அழுக்கையும் வந்துட்டு நல்லா ஈர துணி வச்சு துடைக்கவும் நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. இந்த கப்புள் ஹேண்ட் காஸ்டிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோடய விரலில் வந்து அவரோட நேம் இருக்கிற மாதிரி ரிங்கும், அவரோட ஹேண்டில் வந்து என்னோடய நேம் இருக்கிற ரிங்கும் போட்டிருக்க மாதிரி இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அதனால் அந்த கார்னர் ஸ்டாண்டு வாங்கி அதனால் நாங்கள் அந்த இடத்துல ஷிஃப்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ மாட்டுறதுக்கெல்லாம் ஆணி அடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதையும் அந்த இடத்துலையே வச்சுட்டோம். இந்த குட்டி ஹேண்ட் வந்து என் சின்ன பையனோடது. அது வந்து ஹேண்ட் காஸ்டிங் பண்ணும்போது கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு. அதனால் அதை தூக்கி போட மனசு இல்லாமல் அப்படியே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அந்த ஸ்டாண்டில் செட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மேலே இருக்க எல்லா ஃபோட்டோஸுமே நான் வந்து டஸ்ட்டெல்லாம் இருந்துச்சு, அதை எல்லாத்தையுமே ஈர துணி வச்சு துடைச்சி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்துட்டேன். பாயாசம் செஞ்சுட்டு அந்த சேமியா பாக்கெட்டை அப்படியே ஓப்பன்லேயே வச்சுட்டேன். அதை வந்து மடித்து ரப்பர் பேண்டு போட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து திங்ஸ் எல்லாத்தையுமே டஸ்ட்பின் கவர்லேருந்து எல்லாத்தையுமே எடுத்து கீழே வச்சுட்டு அந்த டப்பாவை எல்லாமே நல்லா துடைச்சி ஈர துணி வச்சு துடைச்சி எடுத்துகிட்டு ட்ரை கிளாத் வச்சுமே துடைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து எல்லா ஸ்டோரேஜ் பாக்ஸையுமே நான் துடைச்சி எடுத்துகிட்டு அப்புறம் அந்த வுட் செல்ஃபையுமே நல்லா துடைச்சி எடுத்துகிட்டு மறுபடியும் அந்த இடத்துலையே நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். பேலன்ஸ் இருந்த ரப்பர் பாக்கெட்டையுமே நல்லா மடிச்சுட்டு ரப்பர் பேண்டு அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சுட்டேன். அந்த செல்ஃபு கீழே இருக்கிற பாக்ஸஸையுமே நான் துடைச்சிட்டேன். அப்புறம் அந்த செல்ஃப் எல்லாத்தையுமே நான் வந்து ஃபஸ்ட்டு அங்கே இருக்கிற டஸ்ட்டை எல்லாத்தையுமே நான் துடைச்சிடுறேன். துடைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ட்ரேயில் இருக்கிற சின்ன குட்டி பாட்டில்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து ஈர துணி வச்சு நல்லா துடைச்சி எடுத்துகிட்டு மறுபடியும் வந்துட்டு ட்ரை கிளாத்தை வச்சுமே நல்லா துடைச்சி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த ட்ரேவையுமே நல்லா கழுவிட்டு ஈர துணியை வச்சு துடைச்சிட்டு மறுபடியும் அதே இடத்துலையே எல்லாத்தையுமே நான் அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் உப்பு கொட்டி வச்சுருக்கிற பீங்காய் ஜாடியிலுமே நல்லாவே மேலெல்லாம் டஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதையுமே நல்லா ஈர துணி வச்சு துடைச்சிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்டாண்டையுமே நான் கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் இந்த பெரிய கத்தி ஒன்றும் இந்த குட்டி கத்தி ஒன்று தான் நான் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரு, அதுக்கப்புறம் லைட்ரு, அது மட்டும்தான் அந்த ஸ்டாண்டில் வச்சுருப்பேன்.
ஏன்னா ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து ஏதாச்சும் ஒரு இதில் நட்டு லூஸ் ஆகிடுச்சுனா கூட அது வந்து திருவிக்கிறதுக்கு நம்மளுக்கு டக்குன்னு அங்கே இருந்தால் எடுத்துக்க முடியும். மற்ற இடத்துல போய் தேடிட்டுருக்கணும். அதுக்கப்புறம் இந்த எண்ணெய் பாட்டிலையும் வந்துட்டு நான் நல்லாவே ஈர துணி வச்சு துடைச்சி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த எண்ணெய் வந்து என்ன தான் நம்ம ஊற்றிட்டு வச்சாலும் கீழே வந்து லீக் ஆகிட்டு வெறும் அந்த இடத்துல எல்லாமே எண்ணெய் பிசுக்காக இருக்கும். அந்த எண்ணெய் கேன் உட்கார அளவுக்கு ஒரு மூடியில் வந்து பசங்களோட வேஸ்ட் ட்ராயர் வந்து அதுக்குள்ளே இன்செர்ட் பண்ணி அதுக்கு மேலே வச்சுட்டோம்னா அந்த இதுலேயே தான் லீக் ஆகிக்குமே வழியே அந்த இது நல்லாவே உறிஞ்சிக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். அது முடித்தோடனே வாஷிங் மிஷினில் பிளாங்கெட் போட்டது எல்லாமே வந்துட்டு துவைச்சி முடிச்சிருச்சு. அது காய வச்சுட்டு அடுத்த செட் ஆஃப் பில்லோ கவரு, பெட்டு கவரு எல்லாத்தையுமே மறுபடியும் வந்துட்டு வாஷிங் மிஷினில் என் பையன் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்குறாம்மா நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சார் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்ருந்தாரு. அதுக்கு ஓரளவுக்கு மேலே சாரால் போட முடியல. அதுக்கப்புறம் நான் போட்டு முடிச்சுட்டு அதை டைமிங் செட் பண்ணிட்டேன். ஆன் பண்ணிவிட்டு சைல்ட் லாக் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டேன். இல்லைன்னா இவனுக்கு வந்து எல்லாத்தையும் வந்துட்டு ஆப்ஷனை மாற்றி விட்டுருவானுங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்டாண்டையும் நான் காஞ்சிருச்சு. அந்த ஸ்டாண்டை எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த ஸ்டாண்டு இருக்கிற இடத்துல வந்து நல்லாவே அந்த டைல்ஸு செல்ஃப் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டாண்டை ஃபிட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஸ்டாண்டை வந்து நல்லா ஃபிட் பண்ணிவிட்டு அது வந்து நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா இந்த மாதிரி ஃப்ளேட் வந்துட்டு இப்படி வச்சுட்டு அந்த பிளேட் வந்து கீழே உழுவாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி 2 ஸ்பூன் வச்சுட்டோம்னா அது அப்படியே நின்றுக்கும். குட்டி பவுலு, டம்ளரு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் அங்கே வச்சுக்குவேன் நான். அதுக்கப்புறம் இந்த ஸ்டாண்டு கரண்டி மாட்டுற ஸ்டாண்டும் வந்துட்டு நல்லாவே டஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால் அதையும் எல்லாத்தையுமே நான் எடுத்துகிட்டு ஸ்க்ரப் பண்ணிடுறேன். ஸ்க்ரப் பண்ணி முடித்தோடனே அங்கே பக்கத்தில் இருக்கிற டைல்ஸையுமே நல்லா வந்து நான் துடைச்சி எடுத்துடுறேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு மறுபடியும் அந்த இடமே நல்லாவே துடைச்சி எடுத்துகிட்டு மறுபடியும் அந்தந்த இடத்துல எல்லாத்தையுமே நான் மாட்டி வச்சிடுறேன். அப்புறம் நான் இதை முடிச்சுட்டு பாத்திரம் விளக்குறதுக்கு போயிட்டேன். அந்த ட்ரே வைக்க வேண்டிய இடத்துல வந்து நல்லாவே வந்து ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அந்த கழுவிக்கிறேன். அப்புறம் ட்ரேவை கொண்டு வந்து அந்த இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்திரம் கழுவ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு பிளேட்டெல்லாம் கழுவிட்டு மேலே ஒரு ஸ்டாண்ட் இருக்கும், அந்த ஸ்டாண்டில் வச்சுட்டேன். அந்த ஸ்டாண்டில் வச்சதுனால ஓரளவுக்கு வந்து நம்மளுக்கு இடம் வந்து சேவிங்ஸாக இருக்கும். மேலே தட்டெல்லாம் நம்ம கழுவி அங்கே வச்சிட்டோம்னா இங்கே வந்து சின்ன குட்டியாக இருக்க டம்ளரு, குண்டா அந்த மாதிரிலாம் கழுவி நம்ம இங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே கழுவி முடிச்சதுக்கப்புறம் எடுத்து நம்ம வந்து எந்தெந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சுக்கலாம். இந்த ட்ரே வந்து நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ட்ரேயில் வந்து தண்ணியும் அப்படியே நம்ம கழுவி வைக்கிற தண்ணியுமே அப்படியே ஸ்டோரேஜ் ஆகாது. அந்த கீழே ஒரு இடத்துல வந்துட்டு அப்படியே அந்த சிங்குக்குள்ளாரையே போகிற மாதிரி ஒரு ஸ்லாண்டிங்காக ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம இங்கே கமுத்தி வைக்க இந்த தண்ணி கீழே அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட்டாக சிங்குக்கே போயிடும். நம்மளுக்கு அது ஸ்டோரேஜ் ஆகிட்டு அதுக்கப்புறமே எடுத்து நம்ம ஊற்றணுன்ற அவசியமே இல்லை. அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையுமே விளக்கி முடிச்சுட்டு அடுப்பு கழுவுறதுக்கு வந்துட்டேன். எப்பயுமே நான் அடுப்புக்கு அடியில் வந்து இந்த மாதிரி 2 பிளேட் வச்சுருப்பேன். இது வச்சுருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பால் பொங்குறது, பருப்பு பொங்குறது, அப்புறம் சாப்பாடு வடிக்கும் போது சாப்பாடு கஞ்சி பொங்குறது எல்லாமே இந்த இதுக்குள்ளாரையே ஸ்டோர் ஆகிக்கும். நம்மளுக்கு வந்து அடியில் வந்து செல்ஃபில் வந்து இது போயிட்டு நம்ம அது கழுவுறது வந்துட்டு மிச்சமாகும். அந்த பிளேட்டை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு கீழே ஊற்றிட்டு அந்த பிளேட்டை மட்டும் கழுவிட்டு வந்து வச்சுக்கலாம். நம்மளுக்கு வந்து பெரிய வேலையே மிச்சமாகும் அந்த பிளேட் இருக்கிறதுனால. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் வேணுமா ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நான் கேஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நல்லா துடைச்சி எடுத்துடுறேன். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற மிக்ஸி, அதோடய ஒயரு எல்லாத்தையுமே நான் வந்து சும்மா ஈர துணியை வச்சு துடைச்சி எடுத்துடுறேன். துடைச்சி எடுத்ததுக்கப்புறம் அந்த செல்ஃபு பின்னாடி இருக்கிற அடுப்புக்கு பின்னாடி இருக்கிற டைல்ஸையுமே நான் நல்லாவே துடைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சிங்கில் இருக்கிற பேலன்ஸ் பாத்திரத்தில் எல்லாமே நான் விளக்கிடுறேன். நான் வந்து எப்பயுமே 2 ஸ்டீலு ஸ்க்ரப் வச்சுருப்பேன். ஒன்று வந்து நம்ம பாத்திரத்துக்கு கழுவுறதுக்கு ரொம்ப விடாப்பிடியாக இருக்கிறத கழுவுறதுக்கு ஒரு ஸ்க்ரப்பும், அதுக்கப்புறமே இந்த மாதிரி அடுப்பு இருக்கிற இடத்துல இந்த மாதிரி பிளேட்டு அந்த மாதிரி கழுவுறதுக்குன்னு ஒரு தனி ஸ்க்ரப் வச்சுருப்பேன். அது தனித்தனியாக ஒரு இதில் போட்டு வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் அது இல்லாமல் ஒரு நார் வச்சுருப்பேன். அது வந்து நார்மல் பாத்திரத்தை விளக்கறதுக்குன்னு ஒரு நார் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் பைப்பு எல்லாத்தையுமே கழுவிட்டு இது எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு அந்த சிங்க் ஏரியாவையுமே நமக்கு நல்லா கழுவிட்டோம்னா பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். ஒவ்வொரு டைம் பாத்திரம் கழுவும் போதுமே வந்து கழுவிட்டோம்னா ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். எப்பயுமே சிங்கில் அழுக்கு இல்லாமல் காரம் இல்லாமல் நல்லா நீட்டாக இருக்கும். பாத்திரமெல்லாம் கழுவி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்குது. இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடைசியில் கிச்சனோட வியூ வந்து இப்படி தான் இருக்குது. எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கிச்சன் வேலையை முடித்த உடனேயே நம்ம மிஷினில் போட்ட துணி எல்லாமே துவைச்சி முடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அதையுமே எடுத்துகிட்டு போய் அதுக்குமே என் பையன் தான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்குறான். வாஷிங் மிஷினில் ஏதாவது போடுறது எடுக்கிறதுனாவே வந்து சார் ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்துடுவார். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கொண்டு போய் நான் வெளியே காய வச்சுட்டேன். காய வச்சு முடிச்சதுக்கப்புறம் கையோட வெளியவே வந்து மேட்டையுமே நல்லா நான் ஊற வச்சுட்டு வந்துட்டேன்.
கொஞ்ச நேரம் ஊறிட்டுருக்கணும்னு சொல்லிட்டு. ஊறிட்டுருக்கிற கேப்பில் நான் வந்து வீட்டில் வந்து வீடு எல்லாமே வந்துட்டு கூட்டி பெருக்கிட்டேன். கூட்டி முடிச்சுட்டு பசங்க 2 பேருக்குமே வந்து நான் குளிக்க வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த ப்ரூம் ஸ்டிக்கு அப்புறம் டஸ்ட்பின்னு எல்லாமே வந்து நான் கழுவி வச்சுட்டேன் கொஞ்ச நேரம் வெயிலில். அப்புறம் அந்த மேட்டையுமே துவைச்சி நான் காய வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பசங்க உட்கார்ற டாய்லெட் எல்லாமே வந்து வெளியவே கொண்டு போயிட்டு நல்லாவே கழுவிட்டு கொஞ்ச நேரம் வெயிலில் இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு வெயில்லையே காய வச்சுட்டு வந்துட்டேன். அதை முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வந்து நான் மாஃப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மாஃப் பண்ணிவிட்டு நானும் குளிச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பசங்க வந்து ட்ரெஸ்ஸு நானே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவன் வந்து அவனே வந்துட்டு சாமி விநாயகர் சதுர்த்தி அப்போ விநாயகர் ட்ரெஸ் வாங்கியிருந்தோம். விநாயகர் போட்ட மாதிரி அந்த ட்ரெஸ் தான் போடுன்னு சொல்லிட்டு நானே ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு சார் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தார். ட்ரை பண்ணிவிட்டு கடைசியில் போட்டு முடிச்சிட்டாரு. போட்டு முடிச்சுட்டு ஒரே ஹாப்பி சாருக்கு, நானே போட்டுட்டேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சின்னவரும் வந்து அண்ணன் போட்டுட்டான் அப்படின்னு சொல்லிகிட்ருக்குறான். அப்புறமே டாய்லெட் எல்லாமே கழுவிட்டு அந்த ப்ரஷ்ஷையும் கொஞ்ச நேரம் கொண்டு வந்து வெயிலில் வச்சுட்டேன். அப்புறம் காஞ்சி முடிச்ச பிளாங்கெட்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் சார் வந்துட்டு தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்து தொட்டிலில் படுத்துக்கிட்டாரு. படுத்துக்கிட்டு பாய் சொல்லிக்கிட்டு இருந்தார் சாரு. அப்புறமே அவன் தூங்கிட்டான். அதுக்கப்புறம் பெரியவனும் தூங்கிட்டான் பெட்லேயே. இப்போ தூங்கி முடிச்சதுக்கப்புறம் நான் இந்த துணி எல்லாமே மடித்து வைக்கணும். இவங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.